40% வாக்குகளை திமுக அதுக்கு மேலேயே பெறும்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க சொன்ன டென்ட், எரோஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பொருத்தி பார்த்து 40-35 ஒரு வேளை குறைஞ்சது. நான் 45% கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புறேன். அது 50% போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் உண்மையிலேயே இருந்தது. பிளெயின் ஐஸ்ல பார்க்கும்போது 40% திமுக, 40.5 டிவிகே. ஆனா டிவிகே 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது. இவங்க மட்டும் 150 சீட்டு எப்படி ஜெயிச்சாங்க, இது ஃப்ராடு அப்படின்னு எலக்டோரல் சிஸ்டத்தை பத்தி தெரியாதவங்க 4-5 யாராவது பேசுவாங்க. விஜய் வெற்றி பெற்று சென்னை நகரத்தின் தொகுதிகளில் திமுக தோற்றுவிடுங்கிற மாதிரி உணர்வு எதுவும் வரல. ஏன்னா 2014 நான் மக்களவை தேர்தலை பார்த்தேன். நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. எல்லா இடத்துலயும் சென்ட்ரலைஸ் வாங்கி ஜெயிச்சவங்களுக்கு மேல கூட உங்க பெர்சன்டேஜ் வரலாம், ஆனா அவங்களுக்கு சீட்டே வராது. இயல்பான திமுக பெர்சன்டேஜ், அதிமுக பெர்சன்டேஜ், பிஜேபி பெர்சன்டேஜ், அந்த கணக்கு எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு இந்த தொகுதியில நான் விஜய்க்கு தான் போட போறேன்னு நானும் போடுறேன், நீங்களும் போடுறீங்க, அவரும் போடுறாரு, நம்ம ஃபேமிலி எல்லாம் போடுது அப்படின்னு எல்லாம் போட்டு ஒரு தொகுதியில மட்டும் அவருக்கு 45% பேர் ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி இருந்தது என்றால், அல்லது 35.5 திமுக அல்லது அதிமுக 35 எடுக்கும்போது 35.5 அவர் எடுக்கிற மாதிரி ஒரு தொகுதியில இருந்தாருன்னா அந்த தொகுதியில தான் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் வெற்றிக்கு அவர் போக முடியாது. வெற்றி கோட்டை வாங்கலாம், ஆனா வெற்றி போக முடியாது. வெற்றி கோட்டை அவர் தொட முடியாது. ஆக்சஸ் மை இந்தியால விஜய்க்கு ப்ரொஜெக்ஷன் 120-130 சீட் விஜய்க்கு 130 சீட்டு விஜய்க்கு சொல்றாரு. ஒருவேளை அது உண்மையாக நடந்தால் நான் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாதவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க ஃபீவர் ஏத்துல நம்மளே ஒன்று சொல்லலாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு. அந்த நாய்ஸே உங்களுக்கு கேட்கலையா? அது வெறும் நாய்ஸ் தானே? அது வெறும் நாய்ஸ் தான். அந்த அதிகபட்சம் 2வது இடத்துக்கு தான், அதுவும் எல்லா தொகுதிகளிலையும் வாய்ப்பு இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எக்ஸிட் போலினுடைய முடிவுகள், 2026 தேர்தல் முடிவுகள் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்டாம் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் தேவா. முதல்ல என்னோட கேள்வி அப்படின்றது, 2026 தேர்தலை எப்படி பாக்குறீங்க? ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு 4 முனை போட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி தான். இன்னொரு பக்கம் சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் அவங்க ஒரு பக்கம் ஒரு அலையன்ஸையும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து விஜயனுடைய என்ட்ரி, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி அமைப்போன. ஸ்டாலின் டிக்ளரே பண்ணிட்டாரு ஒரு மேடையில, எல்லா விஷயத்தையும் நான் முறியடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, சாதனை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, இதே நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. எக்ஸிட் போல் முடிவுகள் அல்லது தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஒரு பயம் வந்ததை பார்க்க முடிஞ்சது. நான் பாக்குறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு எனக்கே நிறைய கால்ஸ் வந்தது. சுத்தி இப்படி செக் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பீதி வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதற்கேற்ற மாதிரி விஜயினுடைய ரசிகர்களும் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களும் செலிப்ரேட் பண்றதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. 2026 தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எவ்வளவு முக்கியமானது, எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தல் தமிழ்நாட்டின் அரசியல்ல முக்கியமானது. அது மற்றும் இன்னொரு தேர்தல் மாதிரி அதை கடந்து போக முடியாது. இது முக்கியமான தேர்தல். 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு முந்தைய 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில வேறு விதமாக இருந்த தமிழ்நாட்டை ஒரு முறையான பாதைக்குள்ள, நீங்களும் நானும் சொல்ற வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக வரலன்னாலும் எல்லாரும் வளர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு தியரி இருக்குல்ல, அந்த தியரி படி வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இது வந்திருக்கு. பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசு அதனுடைய அளவுகோல்களின்படி இந்த 5 ஆண்டுகள்ல கடைசி 2 ஆண்டுகள் இரட்டை இலக்கத்துல தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க, அந்த சர்டிபிகேட்ல சொல்றாங்க. நம்ம அந்த உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே பரவலாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குதா, முழுமையாக சேர்ந்திருக்குதா
அப்படிங்கிற கேள்வியில இன்னும் வளர்ச்சிக்கான பணிகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பட் இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை திமுக வந்து கடுமையான முன்முயற்சி எடுத்து செயல்படுத்தியதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த வளர்ச்சிக்கான பணிகள் வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதனால திமுக ஆட்சி தொடர வேண்டும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். போல் என்ன, விஜய் என்ன பண்றாரு அதெல்லாம் அப்புறம் பேசலாம். என்னுடைய விருப்பத்தை நான் சொல்றேன் முதல்ல. அதனால திமுக ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறது விருப்பம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்திய மாநிலங்களுக்கே இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்தின்படி முழுமையாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடி வந்திருக்குது. அதனால தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த இடத்துல மௌனமாக திணிக்கப்படும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மௌனமாக ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு ஆட்சி நடந்ததுன்னா அது உங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒன் ஃபைன் மார்னிங் நம்ம வந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்போம். எல்லாமே டெல்லியில இருந்து தீர்மானிக்கப்பட்டு இங்கே செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் தேர்ந்தெடுத்த மாநில அரசுக்கு செயல்படுத்துவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து நிற்கும். நம்ம கண்ணை கட்டி ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழல்ல அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கு தயாராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. வெற்றி பெறுவோமா மாட்டோமாங்கிறது வேற விஷயம். ஆனா வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஜெயிக்க முடியாதுன்னா பலர் வந்து அதை செய்யாம கைவிட்டுருவாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து அது சரியான லைன் என்ன, அதை எதிர்க்கிறதா அடங்கி போறதா அப்படின்னு பாக்குறாரு. எதிர்க்கிறது தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை பற்றி மக்களிடத்துல பேசுறாரு, சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறாரு, நீதிமன்றத்துல வழக்காக போடுறாரு, ஒன்றிய அரசோட கடித போக்குவரத்து மூலமாக தொடர்ந்து பேசுறாரு. இப்படி எல்லா விதங்கள்லையும் போராட்டத்துக்கு தன்னை தயார்படுத்துகிறார். அவர் தயார்படுத்தி கொண்டே வந்து பக்கத்து மாநில முதலமைச்சர்கள் அல்லது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவங்களையும் இந்த போராட்டத்துக்குள்ள அணி சேர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபடுறாரு. இந்த ப்ராசஸ் வந்து ஜனநாயகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் உணர்றேன். நீட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்க விலக்கு கேட்டு அனுப்பிய கடிதம் நாங்க அப்பவே தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோமே, மறுத்து அனுப்பிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னே 2 வருஷம் வந்ததாகவும் தகவல் நமக்கு சொல்லல, எங்க இருக்குன்னு சொல்லல. அது மறுத்துட்டாங்கன்னா அப்பவே வந்து ஒரு போராட்டம் வந்திருக்கலாம், அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு வழக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம், யாராவது செஞ்சிருப்பாங்க அரசு செய்யலைன்னாலும். ஆனா அந்த தகவலையே நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் திமுக ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல எதுவும் நடக்கல. அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலயும் மும்மொழி திணிப்பாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கையாக திணிச்ச தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்ட போது எதிர்த்து நின்றது. அது நிதி தர முடியாதுன்னு அவங்க சொல்லும் போது நீங்க தர வேண்டியது 1000 கோடி தான், 1000 கோடி நீங்க தரலனாலும் பரவாயில்ல, 10,000 கோடி தரலனாலும் பரவாயில்ல, நாங்க எங்களுக்கான இருமொழி கொள்கையை விட்டு பின்வாங்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை அனுமதியோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் பணியை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுடைய நிதிகள்ல இருந்தே மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த வேலையை செய்தார். அப்புறம் ஆளுநருடைய தலையீடு அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருந்ததுன்னா, மசோதா நிறைவேற்றி அனுப்பியிருந்ததுன்னா அது தொடர்பாக எதுவுமே ஒப்புதல் கொடுக்காம அல்லது திருப்பி அனுப்பாம சும்மா அப்படியே நிலுவையில வச்சிருக்கிறது. நிலுவையில வச்சிருந்தாலே நான் நிராகரித்து விட்டேன் என்று பொருள் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக பேசுவது அப்படின்னு ஒரு ஆளுநர் செயல்பாடு இருந்தது. அதற்கு ஒரு அவகாசம் வழங்குங்கள் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கும் ஜெயிச்சது. இப்படி பல்வேறு ஃபெடரலிசம் தொடர்பாக, கூட்டாட்சி தொடர்பாக பிரச்சனைகள்ல ஒரு போல்டான ஸ்டெப்ஸ் இந்த அரசு எடுத்தது, முதலமைச்சர் எடுத்தாரு. அந்த வகையில வந்து பொதுவாக எளிய மக்களுக்கு வந்து தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களை பிடிக்கும். 6 பேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை,
சாதாரணமாக இருந்து மன உறுதியையும் அரசியல் உறுதியையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை, அந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்களை, அதற்கான இழப்புகளை எதிர்கொள்ள தைரியமாக இருக்கக்கூடியவர்களை மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வகையில 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது இருந்த மு.க. ஸ்டாலினை விட 2026 மு.க. ஸ்டாலின் ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற மனிதராக மக்கள் மத்தியில தெரிகிறார். அதனால அந்த பாதை தடைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும், அவருடைய ஆட்சி காலத்துல மகளிர் அதிகாரப்படுத்துதல் காரணமாக கொண்டு வந்த திட்டங்கள் வரிசையாக, அது எல்லாரும் தேர்தல் நேரத்திலையும் முதலமைச்சரை பல முறை சொல்லியிருக்கிறாரு. அந்த திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள், அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதனால அதுவும் அந்த வகையிலையும் அந்த பணிகள் ஒவ்வொரு லேயராக வளரக்கூடியது. இப்போ முதல்ல உணவுக்காக விலை இல்லாத அரிசி அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சது தமிழ்நாடு. இப்போ அந்த பிரச்சனை, பட்டினி சாவுகள்னு எதுவும் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை முடிஞ்ச அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இப்ப மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கல்விக்கான செலவுகள் ஜெயலலிதா காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கல்விக்கான செலவு அப்படின்றத பாக்குறோம். அதுல கல்விக்குள்ள போவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வெளியில இருந்தவர்களை உள்ள வருவதற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக மதிய உணவு, அதுக்கப்புறம் இப்ப காலை உணவு குடும்பத்துல இருக்கக்கூடிய பணிகளையும் சேர்த்து சரி செய்யும் விதமாக அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதுல கல்விக்கான வேலைகளும் மருத்துவத்துக்கான பணிகளையும் இப்போ தீவிரமாக அரசு பார்க்குது. இது எல்லாமே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு என்று ஒரு கொடிமகனாக எனக்குள்ள வந்த விருப்பத்திற்கான காரணம். எஸ் சார், அதுல ஒரு டென்ட்டை விஜய் போட்டுக்காரன்றதான் கொஸ்டின். ஏன்னா நான் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தொடக்கத்திலே சொன்ன மாதிரி எலெக்ஷன் தேர்தல் முடிகிற சமயத்துல, தேர்தல் முடிஞ்சிருச்சு, போலிங் முடிஞ்சிருச்சு, அந்த சமயத்துக்கு அப்புறம் ஒரு பயம் வந்தது. அப்படின்னா யாரை திரும்புறவங்களாம் கேட்டா விஜய் சென்னையில அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, அங்க ஓட்டு போட்டிருக்கு, சுத்தி தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிஜமாவே இந்த எலெக்ஷன் என்னதான் ஆக போகுது நிறைய பேர் கேட்கறத பார்க்க. முதல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி யாராவது வந்தது அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து? இல்ல, எனக்கு எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கு, நடந்திருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் எனக்கு அதுல ஒரு மயக்கமும் வரல, தோற்றப்பிள்ளை எதுவும் எனக்கு வரல. மயக்கம் வரலன்னா எப்படி சொல்றீங்களே? அதாவது அப்படி ஒரு பெரிய வெற்றி தாக்கம், விஜய் வெற்றி பெற்று சென்னை நகரத்தின் தொகுதிகளில் திமுக தோற்றுவிடுங்கிற மாதிரி உணர்வு எதுவும் வரல. ஏன்னா 2014 நான் மக்களவை தேர்தலை பார்த்தேன். ஆப்கி பார் மோடி சர்க்கார் அது பிரச்சாரம் பலமாக இருந்தது. ஆனா நான் பார்த்த நபர்கள் எல்லாரும் ஆன்டி மோடியாக இருந்தாங்க. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் அது எதிரொலிச்சது. வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூலமாகத்தான் அங்க நடக்கக்கூடிய செய்தி தெரியுது. ஹிந்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் மூலமாக, டிவிக்கள்ல, அப்புறம் இங்கே ஆங்கில நாளிதழ்கள் மூலமாக மற்ற செய்திகள்லாம் அறியும் போது மோடிக்கு ரொம்ப செல்வாக்கு குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள்ல இருந்து வந்தது. உண்மையான நிலைமையும் அவங்க 32% வாக்குகள் தான் பெற்றிருந்தார்கள் ஆல் இண்டியா லெவல்ல 2014. ஆமா, 32% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. ஆனா அப்போ இயல்பாக நம்ம மைண்ட் செட் என்ன வரும்? ஒரு ஆர்டினரி பர்சனாக என்ன மைண்ட் செட் வரும்? 68% பேர் மோடிக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பார்த்தா மோடி ஜெயிச்சிட்டாரு, பிஎம் ஆயிட்டாரு. ஆக இந்த தேர்தல் முறையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடந்ததுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதே மாதிரி நடந்தது. இந்த தேர்தல் முறையில 35% ஒரு பலமுனை போட்டி இருந்து ஒரு 35% ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா 33% எடுத்தவருக்கு கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அப்படித்தானே? ஒரு பர்டிகுலர் தொகுதியில நீங்க 1,50,000 ஓட்டு ஒருத்தர் எடுத்துட்டாரு, 1,49,900 ஓட்டு ஒருத்தர் வாங்கினாருன்னா அந்த 1,49,900 வாங்கினவர் தோல்வி அடைந்தவர். டெபாசிட் வேணா அவருக்கு திரும்ப கிடைக்கும். மற்றபடி அவருக்கு இந்த எலெக்ஷன்ல அவருக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது.
முதல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான வாக்குகள் மட்டுமே தான் வெற்றி பெற்றது அப்படின்னு அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. நம்ம ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையில வந்து அது வேற மாதிரி ஆக இதை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் எலக்டோரல் சிஸ்டம்னு சொல்றாங்கல்ல. இந்த தேர்தல் முறைப்படி இந்த 4 முறை போட்டியில அல்லது நீங்க சொல்ற நீங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் வெற்றிக்கு அவர் போக முடியாது. வெற்றி கோட்டை வாங்கலாம், ஆனா வெற்றி கோட்டை அவர் தொட முடியாது. அப்படி வெற்றி கோட்டை தொடக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாருன்னா அவருக்கு சில தொகுதிகளில் டென்ஸா ஆதரவு இருக்கணும், அடர்த்தியான ஆதரவு இருக்கணும். மற்றவர்களை விட அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் சில தொகுதிகளில் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஜெயிக்கும். அதாவது அதிமுக ஓட்டு போடுறவன் என்னோட தொகுதியில விஜய் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன், அதிமுக அல்லது திமுக ஓட்டு போடுறவன், ஆனா எனக்கு திமுக கேண்டிடேட்டை விட எனக்கு விஜய் கேண்டிடேட் மேலதான் எனக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கு, அல்லது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இயல்பான திமுக பெர்சன்டேஜ், அதிமுக பெர்சன்டேஜ், பிஜேபி பெர்சன்டேஜ் அந்த கணக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த தொகுதியில நான் விஜய்க்கு தான் போட போறேன்னு நானும் போடுறேன், நீங்களும் போடுறீங்க, அவரும் போடுறாரு, நம்ம ஃபேமிலி எல்லாம் போடுது அப்படின்னு எல்லாம் போட்டு ஒரு தொகுதியில மட்டும் அவருக்கு வந்து 45% பேர் ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி இருந்தது என்றால், அல்லது 35.5 திமுக அல்லது அதிமுக 35 எடுக்கும் போது 35.5 அவர் எடுக்கிற மாதிரி ஒரு தொகுதியில இருந்தாருன்னா அந்த தொகுதியில தான் அவர் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு தொகுதி கூட இல்ல நான் நினைக்கல. அப்படி இல்ல, ஆக்சுவலாவே இல்ல, எல்லா இடத்துலயுமே அவருக்கான ஆதரவுன்றது அவர் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல மட்டும் அப்படி ஏதேனும் நடக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர். அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்ல யாரும் அந்த மாதிரி ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய எந்த வேட்பாளரையும் நான் பார்க்கல. இவருன்னு நீங்க பேர் சொல்லி அடுத்தாப்புல கேட்காதீங்க. எந்த வேட்பாளரும் எந்த கட்சியில அவர் எத்தனை வருஷம் வேலை செஞ்சவரா இருந்தாலும் சரி, அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருடைய செல்வாக்கோட விஜயோட சப்போர்ட் பேஸோட ஒரு புஷ் இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க நிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மேல வந்தா உண்டு. அப்ப விஜய் தவிர அப்படி 1-2 தொகுதிகள் தான் தெரியுது. அப்ப அந்த தொகுதிகள்லயும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. விஜய்னால இந்த எலெக்ஷனே மாறிடுச்சு, எலெக்ஷனுடைய முகமே வந்து மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஓட்டு போறதுக்கு, ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, காலைல 7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்படி புதுசா ஒண்ணு இருக்குன்றாங்களா, அது உண்மையா இல்ல? தரவுகள் அப்படி சொல்லல, தரவுகள் வந்து அப்படி சொல்லல. எல்லா காலங்கள்லயும் இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் விட்டேத்தியா இருக்கிறவங்க தான் ஓட்டு போடாம இருந்திருக்கிறாங்க. சில இளைஞர்கள் எப்போதும் போல அது ஒரு வெள்ளி சனி ஞாயிறோட சேர்ந்து வந்ததுன்னா அந்த லீவுக்கு ஒரு நாள் லீவு போட்டா எங்கேயாவது டூர் போகலாம்னா டூர் போறவங்க எல்லா காலங்கள்லயும் இருக்கிறாங்க, இப்பவும் இருப்பாங்க. இப்ப அந்த டூர் போறவங்கலாம் டூரை நிறுத்திட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வீட்லயே இருக்கிறாங்கன்னு நான் விஜய் ஓட்டு போடுறதே ஒரு டூரா தான் நினைச்சேன். ஓட்டு போடுறது டூரா நினைச்சு வர்றாங்களா இருக்கலாம். அப்படி தரவுகள் சொல்லல. அந்த 85+ வாக்களிப்பும் வழக்கமாக எடுத்த வாக்களித்தவர்களுடைய சதவீதத்தை பார்க்கும்போது அது ஹிஸ்டாரிக்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த ஹிஸ்டாரிக்கா ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எஸ்ஐஆருக்கு பிறகானது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆக்சுவலா கூடி இருக்கிறது 24 லட்சம் வாக்காளர்கள் தான் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு தரவுகள் தெளிவாக சொல்லுது. இது ஒவ்வொரு முறையும் 30,000, 60,000, 40,000, 20,000, 30 லட்சம், 60 லட்சம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலும் போதும் அதிகரிக்கக்கூடிய வாக்குகள் தான் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு ஊற்று பெருகி வெளியில கொட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. நான் அதை சொல்றேன், சுனாமின்னு அழிவு சக்தியா சொல்லல. வழக்கத்தை விட அதிகமாக அங்க வந்து ஒரு பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. சரி, வித்தின் தி சிஸ்டம், அதாவது எப்பவும் நடக்கிற போலதான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. ஆனா இவங்க அதிகமாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்தாப்புல தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீவர் வருது இல்ல, அந்த ஃபீவர் வந்து நான் லாஜிக்கா யோசிச்சு பாக்குறேன். எனக்கு திமுகவுக்கு வாக்களித்தவர்கள்ங்கிறதுல பெரும்பாலும்
அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு மேஜர் கோர். அவங்க அரசியலற்ற ஒரு அரசியலை எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆதரிக்க வந்தாலும் அவங்க போய் மாற்றி ஓட்டு போடுவதற்கு வழி இல்லை. அம்பேத்கர் அப்படிங்கிறத பிடிச்சு நிற்கிற விசிக தொண்டர்கள், விசிகாவுக்கு அம்பேத்கரை பிடிச்சு நிற்காத தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. வாக்களிக்கிறவங்க இருக்கலாம். அப்படி வாக்களிக்கிறவங்க கிட்ட ஒரு டென்ட் இருக்கலாம். ஆனா விசிக தொண்டர்கள்ட்ட டென்ட் இருக்கிறதாக நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அது கோட்பாட்டு ரீதியாக பற்றுறுதியோட இருக்கக்கூடியவர்கள். திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள்லையும் கோட்பாட்டு ரீதியாக அண்ணா, கலைஞர், பெரியார் அப்படின்னு வர்றவங்க மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்கள மாத்தி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேமுதிக புதிதாக கூட்டணிக்குள்ள வந்திருக்கிற கட்சி, அவங்க சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க. நான் சந்தோஷத்திலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை தலைமையிட்டே ஒரு உற்சாகத்தை பார்க்க அவங்க சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்த் சிக்கானது 2016 இருந்து தோற்கும் கூட்டணியிலேயே இருந்து வந்துட்டாங்க. இப்பதான் ஒரு பலமான கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. அதனால அவர்களும் தங்களுடைய இருப்பையும் இதையும் காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச எல்லா வேலையையும் செய்வாங்க. அவங்களுடைய வாக்குகளும் போவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ திமுக எதிர்ப்பை தான் விஜய் பிரதானமாக முன்வைக்கவும் செய்யறாரு. அப்போ விஜய் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு எதிரான சக்திகளுடைய வாக்குகள் தான் அவருக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அது அப்படித்தான் வரும். திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் அவருக்கு போகும். அது பாஜக இருக்கலாம், இருந்து போகலாம், பாரதிய ஜனதா கட்சியில இருந்து போகலாம், அதிமுக இருந்து போகலாம். அதிமுகல இதெல்லாம் ஏன் இங்கெல்லாம் கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க போகமாட்டான்னு சொல்றீங்க, இங்கெல்லாம் கொள்கை பிடிப்போட இருக்கிறவன் போகலாம்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, இங்கெல்லாம் அந்த தலைமை கொஞ்சம் கொள்கையை திமுகவை அழிக்கிறது, கொள்கையை திமுகவை அழிக்கிறது தான். அந்த திமுகவை அழிக்கிற கொள்கையில உறுதியாக இருப்பவராக விஜய் தன்னை முன்னிறுத்தி கொள்றாரு. உண்மையிலேயே அப்படியா என்னங்கிறது தெரியாது. ஆனா அப்படி ஒரு பொசிஷன்ல அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்றாரு. அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்களிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதிமுகவுக்கு போட்டா அதிமுக அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஃபைட் பண்ணல. தொடர்ந்து 3 பெரிய தேர்தல்கள்ல திமுக எதிர்க்கிறாங்கன்னு தான் அதிமுக ஓட்டு போட்டோம். பட் அதிமுக ஜெயிக்கல. இப்பவும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு திரும்ப ஏன் போடணும்? விஜய்க்கு போட்டுடலாம். அவர் தீவிரமாக எதிர்க்கிறாரு. சினிமா கவர்ச்சி இருக்கு. அவர் கூட்டுற கூட்டங்களுக்கு மக்கள் அதிகமாக வராங்க, இளைஞர்கள் வராங்க. அப்போ அவருக்கு போட்டுருவோம் அப்படின்னு திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள்ல ஒரு பகுதி, எல்லா கட்சிகள்ல இருந்து இருக்கக்கூடிய பகுதிகளும் அவரை நோக்கி வர்றாங்க. அதுதான் ஒரு பெரிய வேவ். சின்ன டென்ட் திமுக கூட்டணியில இருக்கும். சின்ன சின்ன லெவல்ல கொள்கை பற்றி இல்லாம திமுக ஆதரித்தவர்கள், விசிக ஆதரித்தவர்கள் இருக்கும். மேஜரா இந்த சைடு இருக்கும். மேஜரா இந்த சைடு இருக்கும். திமுக சைட்ல இருந்து ஒரு 5% போச்சுன்னா ஏடிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி 10% போகும். நாம் தமிழர்ல இருந்து ஒரு 8ல பாதி போகும். அப்படி பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். புதிதாக நாம் தமிழர் நீங்க ஒரு கொள்கை கூட்டமாக பார்க்கலையா? ஏன்னா அவங்க சொல்றது அதுதான், கொள்கை கூட்டமாக பார்க்கறது தான். ஆனா அவங்களுக்கு பிரதானமாக திமுக எதிர்ப்புங்கிறத டியூன் பண்ணி வச்சிருக்காருல்ல. உண்மையிலேயே அதுவும் உண்மையிலேயே எதிர்ப்பா தமிழ் தேசியம்னு அவர் பேசுற பல விஷயங்களை இந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் தான் அதிகமாக வெளிப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தான் கையில எடுக்கிறாரு. நாம் தமிழர் உண்மையில சீமான் கேள்வி கேட்டப்போ ஒரு கலைஞர் திட்டு இருந்தாரு, புதுக்கோட்டை பிரிச்சிட்டாரு, நாகப்பட்டினத்தை பிரிச்சிட்டாரு, பிரச்சனை அங்க இருக்கு. ஆமா, அதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும்போது இங்க கீழே என்னைக்கோ நடந்த ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசி இதுல இருந்து கவனத்தை திசை திருப்புறது அப்படின்னு பிஜேபிக்கு உதவக்கூடிய பணிகளை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் மேல ஒரு அதிருப்தி கட்சிக்குள்ளேயே வரும். ரியல் த்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க தங்களுடைய தலைமையை கேள்வி கேட்கறதுக்கு தயாராவார்கள். கேள்வி கேட்க முடியலன்னா இப்படித்தானே வாக்களிக்கிறது மாறி போகும். அப்படி ஒரு பாசிபிலிட்டி
திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் தான் இருக்கு. அதனால நான் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக போவாங்க. விஜய் நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா அவர் எங்க 2வது இடத்துக்கு தானே வர முடியும். ஓரளவு ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா ஏற்கனவே 8% வாங்கியிருந்த சீமானுக்கும் அதிகமாக வாங்கிட்டாருன்னா 3வது இடத்துக்கு வர முடியும். 21% 22% அதிமுக பிளஸ் ஒரு 10% பிஜேபின்னு வச்சுக்கலாம். என்டிஏக்கு ஒரு 31% இருந்ததுன்னா அதையும் தாண்டி இவர் வாங்கிட்டாருன்னா அவரு அதுல இருந்து வாக்குகள் குறைஞ்சு இவருக்கு வந்து இவர் அதிகமாக வாங்கினார்னா 2வது இடத்துக்கு தான் போக முடியும். அந்த நாய்ஸே உங்களுக்கு கேட்கலையா? அது வெறும் நாய்ஸ் தானே? அது வெறும் நாய்ஸ் தான். அந்த அதிகபட்சம் 2வது இடத்துக்கு தான். அதுவும் எல்லா தொகுதிகள்லயும் வாய்ப்பு இல்லை. 20-25 தொகுதிகள்ல அதிகபட்சமாக அவங்க 2வது இடத்துக்கு வேண்டுமானால் வர முடியும். அதை தாண்டி அவங்களால ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்த முடியாது. வெற்றி பெற்றால் அவர் எனக்கு யாருமே வெற்றி பெற மாட்டாங்க, இன்க்ளூடிங் விஜய் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படியா சார்? ஆமா. அப்படியே வெற்றி பெறுவதாக இருந்தால் ஒரு தொகுதியில சென்னையில மட்டும் ஒருவேளை வெற்றி பெறலாம். அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க ஃபீவர் ஏத்துல நம்மளே ஒண்ணு சொல்லலாம், சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு. ரொம்ப யங் ஜெனரேஷன்லாம் அப்படி சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் டச்ல இல்லாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட சர்க்கிள்ல விஜய் பேரே கிடையாது. ஓகே. அதனால எங்க சர்க்கிள்ல விஜய் பேர் மட்டும்தான் இருக்கு. சரி, அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மட்டும்தான் இருக்குங்கிறது ஒரு எக்ஸாஜரேஷன். ஆமா, கொஞ்சம் விஜய் மட்டும்னா விஜய் என்ன பண்ண போறாருன்றதுதான் என்ன பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாருமே என்னடா திடீர்னு விஜய் எல்லாருமே விஜய் ஓட்டு போடுறோம், சேஞ்சுன்றானுங்க, விஜய்ன்றானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ நம்ம எக்ஸிட் போலுக்கு வரலாம். கிட்டத்தட்ட திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸிட் போலுமே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேவிசி திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு எக்ஸிட் போல் சொல்லிட்டதாலேயே எக்ஸிட் போல் சரியாக சொல்லிடுச்சு என்னால சொல்ல முடியல. ஏன்னா எக்ஸிட் போல் சொல்றது சரியில்லை. அவங்க சொல்றது திமுக கூட்டணிக்கு அவங்க அந்த கொடுத்திருக்கிற சதவீதம் நம்பர்ஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அவங்க சொல்லியிருக்கிற பெர்சன்டேஜ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல தான் திமுக வாங்கும் என்பது உண்மையாக இருந்தால் அந்த பெர்சன்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் ஆகி வரணும்ல. அந்த கன்வர்ஷன் சரியான கன்வர்ஷனுமே தப்பா தான் இருக்கு. கன்வர்ஷன் தப்பா தான் இருக்கு. 40, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 24 அப்படின்னு ஒரு 3 இடங்களில் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த லெவல் சொன்னதுக்கு அப்புறம் 40 இடத்துல வாங்கினவங்க 120, 30 இடத்துல வாங்கினவங்க அல்லது 33 இடத்துல வாங்கினவங்க 80, 90, 24 இடத்துல வாங்கினவங்க 50 அப்படின்னுலாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம ஊர்ல. விஜய்க்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸுமே ஒரு 10-12 கொடுத்துருக்காங்க. 8, 5, 5ல இருந்து ஒரு 10% சொல்றாங்க. நான் நம்பர் சொல்றேன், சீட்டே சொல்றேன். சீட்டை 5ல இருந்து 12, 10ல இருந்து 25 சொல்றாங்கல்ல. அது சில பேர்களை பார்த்து, அவர்களுடைய பொருளாதார வலிமையை பார்த்து அல்லது அரசியல் சீனியாரிட்டியை பார்த்து. இப்ப நான் கடைசியாக நான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கல, ஆனா எதே நடந்தா இந்த மாதிரி 4-5 நடக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி போட்ட மாதிரிதான் எனக்கு தெரியுது. இது கரெக்டாக வந்த மாதிரி தெரியல, அந்த மாதிரி போட்ட மாதிரி தெரியல. ஏன்னா நீங்க எந்தெந்த தொகுதிகளில் நீங்க அதிகமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம தேர்தல் முறையே பார்த்தோம்ல. அது இல்லாம எல்லா இடத்துலயும் செகண்ட் பிளேஸ் வாங்கி, நான் சொல்றது நல்லா கேட்டுங்க, எல்லா இடத்துலயும் செகண்ட் பிளேஸ் வாங்கி ஜெயிச்சவங்களுக்கு மேல கூட உங்க பெர்சன்டேஜ் வரலாம், ஆனா அவங்களுக்கு சீட்டே வராது அல்லது குறைவான சீட்டாக இருக்கும். பிளெயின் ஐஸ்ல பார்க்கும்போது 40% திமுக, 40.5 டிவிகே. ஆனா டிவிகே 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது, இவங்க மட்டும் 150 சீட்டு. எப்படி ஜெயிச்சாங்க? இது ஃப்ராடு அப்படின்னு எலக்டோரல் சிஸ்டத்தை பத்தி தெரியாதவங்க 4-5 யாராவது பேசுவாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்திருக்குது. அவங்க 120, இவங்க 100 எடுத்திருப்பாங்க, ஆனா பெர்சன்டேஜ் இவங்க அதிகமாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை அந்த தேர்தல்ல 2006ல 96 இடங்கள் நம்ம ஊர்ல நடக்கல, வேற மாநிலங்கள்ல நடந்திருக்கு. இந்த ஒரு பாசிபிலிட்டி. அதாவது ஜெயிச்சவங்க எல்லாரும் 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதும், அதாவது ஒரு சைடு
இப்போ வின்னர் வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஒரு ஈஸியா ஜெயிச்சிடுறாரு இந்த சிஸ்டம் காரணமாக. அந்த பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது கட்சி வந்து ஜெயிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் 10,000 20,000 டிஃபரன்ஸ்ல ஜெயிக்குது. ஆனா தோக்குறது எல்லாம் 1000 2000த்துல தோக்குது. அப்படின்னா பெர்சன்டேஜ் அதிகமா வரும். அதனால பெர்சன்டேஜ்லயும் மயங்கிட முடியாது. பெர்சன்டேஜ் சீட்டாக கன்வெர்ட் பண்றதுலயும் எக்ஸிட் போல் பத்தி உங்க ஒப்பீனியனே வந்து எக்ஸிட் போல் அதாவது முதல்ல வர்ற ஒப்பீனியன் போல விட எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு சரியாக வரணும். சரியாக வரணும், வரும் என்று நம்புகிறோம். ஆனா இன் பிராக்டிஸ் வந்து அது படிப்படியாக மாறி போச்சு. அப்படி ஒரு கடைசி வரைக்கும் சில டெம்போ மெயின்டைன் பண்ணணும்னு சில கட்சிகள் நினைக்குது. ஆக்சுவலா இது வந்து மழை பெஞ்சா வெள்ளக்கோழின்னு தெரிஞ்சு போயிடும் அத்தாவ் அப்படின்ற மாதிரி 16 ஒரு டைலாக் வரும். அதாவது கோழி திருடின அந்த கோழி மேல இங்க் அடிச்சு வச்சிருப்பாங்க. இங்க் அடிச்சு வச்சதுதான் நாளைக்கு தெரிஞ்சிருமே. இங்க் அடிச்சதுனால இப்ப கலர் வேற மாதிரி இருக்கு, அதனால இந்த திருட்டு கோழி இல்லைன்னு சொல்லலாம். மழை பெஞ்சா தெரிஞ்சிரும்ல. இப்போ கவுண்ட் பண்ண ஓட்ட கவுண்ட் பண்ணா முடிஞ்சு போகும்ல. நீங்க அது வரைக்கும் என்ன பலூனை எவ்வளவு நீங்க காத்தடைச்சு உயர பறக்க விட்டாலும் எண்ணினாங்கன்னா பொசுக்குன்னு போயிடும். ஆக்சஸ் மை இந்தியால விஜய்க்கு ப்ரொஜெக்ஷன் 120-130 சீட் விஜய்க்கு வந்து 130 சீட்டு விஜய்க்கு சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், ஒருவேளை அது உண்மையாக நடந்தால், நான் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாதவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இல்ல. இந்த கூட்டம் சார், இந்த ஒருவேளை விஜய் இந்த அரசியல் களத்துக்கு வரல அப்படின்னா ஒரு கேக் வாக்கா தானே இருந்திருக்கும் திமுகவுக்கு. அதுல வந்து ஒரு பிரஷரை ஏற்படுத்தினார் விஜய்னு வச்சுக்கலாமா? ஒரு ஆங்கிள் அப்படி, இன்னொரு ஆங்கிள் விஜய் வந்து திமுகவுக்கு பெரிய லேண்ட்ஸ்லைடு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அவர் அண்ணா திமுக வாக்குகளைத்தான் பெரும்பகுதி பிரிச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுல திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே நீங்க விஜய் விஜய் விஜய்னு உங்க தலைமுறை சொல்லுது, அது எந்த பக்கத்துல இருந்து வந்த ஓட்டுன்னு தெரியாம ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு ஒரு அசம்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன ஒரு நாய்ஸ் இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமா திமுகவுக்கு போடுறவங்களோ அல்லது அதிமுகவுக்கு போடக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் வந்து அதை கிளைம்லாம் பண்றதுக்க மாட்டாங்க. போற இடத்துல திமுக கத்த போறது இல்லை, இவங்களும் அதிமுக எல்லாம் கத்த போறது இல்லை, ஓட்ட போட்டு அவங்க போயிடுவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்றதுனால இந்த நாய்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கன்வென்ஷனலா ஓட்டு போடுறவங்க கூட விஜயனுடைய ஒரு சில்மிஷம் அல்லது குற்றம் காரணமாக, தூண்டிவிட்ட குற்றம் காரணமாக யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்ற மனநிலையில இல்லை. ஏன்னா சொன்னா பேர குழந்தைங்க மனசு கஷ்டப்படுது, பசங்க மனசு கஷ்டப்படுது, அதனால சொல்றது இல்லை. நான் இந்த பகுதியில சில பணிகளை செய்யக்கூடிய உதவியாளர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப கேட்ட போது ஒருவர்கிட்ட கேட்ட பதில் தான் எனக்கு அதுல முக்கியம். அந்த பதில சொல்றேன். ஊர்ல நான் வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டை சுத்தி பையங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அக்கா போடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க, விசிலுக்கு போடுங்கன்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட சரிப்பா போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம், ஆனா உண்மையிலேயே எப்படி சார் போட முடியும்? மாசம் பிறந்த, அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், மாசம் பிறந்த 1000 ரூபாய் கணக்குல வந்து விழுது, அதனால இவங்க தான் அதை செய்யறாங்க ஒழுங்கா, அதனால இவங்களுக்கு தான் நான் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யார் அந்த இவங்கிறத நானும் கேட்கல, அவங்களும் சொல்லல. ஆனா இது அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், இவங்க தான் மாசம் பிறந்தா ஒவ்வொரு மாசமும் கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுது, 1000 ரூபாய் விழுது, இவங்க தானே கொடுக்குறாங்க, இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு தான் போடுவேன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் இருக்குல்ல சார், நீங்க இத்தனை நாளா அரசியல பார்த்ததுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வினோதமாக அல்லது ஒரு லும்பன்ஸ் சொல்ல முடியாது, எனக்கு எப்படி சொல்றது கரெக்டான வார்த்தை தெரியல, ஒரு கல்ட் குரூப் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஒரு சாமியாரை பார்த்தா எப்படி அந்த சாமியார் வந்து நின்னாருன்னா ஓஷோ பார்க்கும்போது ஒரு பேரானந்தம் அடைஞ்சு ஒரு கல்ட் மாதிரி பிஹேவ், அதாவது அவங்க அப்படி உருவாக்க முயற்சி செய்யறாங்க. அதற்கான
திட்டமிடலும் செயல்பாடுகளும் அவங்க கிட்ட இருக்கு. திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்யறாங்க. எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு மக்களிடத்துல இருந்து அன்பு மக்கள் எம்ஜிஆர் மேல அன்பும் செலுத்தினாங்க. அவர் கூட்டத்துக்கு வந்துட்டு போறது, அவரே தான் வராரு, அவரே தான் போறாரு. யாரும் இட்டுக்கிட்டு விடல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்தாரு. சில இடம் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது பார்த்துருக்கிறேன். அவங்க திண்டுக்கல் முதல் தேர்தல் அவங்க ஃபேஸ் பண்ற தேர்தல், அந்த தேர்தலுக்காக மக்களிடமிருந்து நிதி வசூலிக்கிறாரு. அதுக்காக அந்த பகுதியில வர்றாரு. அந்த வேனை விட்டு கீழே இறங்கி மாடி ஏறி மாடியில இருந்து அவர் பேசணும். ஒரு பெரிய கிரவுண்டு, அது ஃபுட்பால் கிரவுண்டு. அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் உண்டான ஸ்டேடியத்துல மேல இருந்து பேசணும். அவருக்கு காரை விட்டு கீழே இறங்கி வேன்ல தான் வந்தாரு. அந்த வேனை விட்டு கீழே இறங்கி மாடி பக்கம் போக முடியல, கூட்டம். அவரு வண்டியை திரும்ப எடுத்துட்டு வெளியில போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்தாரு. அவர் வண்டி வரும்போதே அவருடைய பாடி கார்டு மாதிரி இருக்கிற அந்த நபர்கள் அவங்க வண்டி நிற்கும் போதே அவங்க சுத்தி நிற்கிற இடத்துக்குள்ள வர்றாங்க. அது எதுவுமே தெரியாது. நாங்க எங்கேயோ இருக்கோம், அதனால என்ன முடிவு பண்ணி யாரு என்ன செஞ்சாங்கிறது தெரியாது. அது அவங்க கரெக்டா வாலண்டியர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் அவங்க பாடி கார்டும் நிக்கிறாங்க. வண்டி கரெக்டா அவங்களுக்கு நடுவுல நின்னுது. இறங்கினாரு, மேல ஏறி போனாரு, பேசினாரு, போயிட்டாரு. 73 அப்படின்னு நினைக்கிறாரு. 73 மாயத்தேவர். அது ஒரு இயல்பான தன்மையோட இருந்த விஷயங்கள். இப்ப பாக்குறது இயல்பு தன்மையோட தெரியல, ஆர்கனைஸ்டா தெரியுது. அவங்க ஆர்கனைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி நம்ம பார்த்தோம்ல, பல்வேறு இடங்கள்ல இருந்து வேன்ல கூட்டு பஸ்ல வந்திருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அது ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல உண்டான கூட்டமும் இல்லை. அந்த ஊர் அந்த பகுதியில உண்டான வண்டிகளும் இல்லை. பக்கத்து மாநிலத்தின் வண்டிகள்ல அங்கிருந்துலாம் ஆட்களை கூட்டு வந்ததை பார்க்க முடியுது. அப்போ வேறு சர்க்கிள்ல சொல்ற கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமாக இதை செய்யறாங்களோங்கிற சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா அப்படியே ஒரு கேம்பெயின் அவங்க எப்படி பண்றாங்கிறத பற்றி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அது உண்மையா இது உண்மையா அப்படிங்கிறது அவங்கள அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய வேலையை இவங்க பண்றாங்க. நான் அந்த கூட்டம் கூடுறத விட அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம், எல்லார்ட்டையும் என்ன கேள்வி வருதுன்னா, இப்படி ஒரு தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம்ன்றோம், தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாதுன்னு சொல்றோம். விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் அது மொத்தமா மாறிடுச்சு, தமிழ்நாடு நம்ம திரும்ப ஸ்டடி பண்ணணும், நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு இல்லையோ அப்படின்ற கேள்விகள் பலருக்கும் வந்திருக்கு. எனக்கு கூட வந்திருக்கு. அது எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆரை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அப்படியே கோட்பாட்டு ரீதியாக இருந்தாங்களா அப்படி சொல்ல முடியாது. அது போக எல்லா கட்சிகள்லயும் அல்லது ஒரு மாநிலத்துல அரசியல் உணர்வு அப்படிங்கிறது வெவ்வேறு மட்டங்கள்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ உங்களோட நெருக்கமாக பழகிட்டு இருக்கிற ஒரு தோழர் இருக்காரு, அவருடைய அரசியல் மட்டம்ங்கிறது வேற. உங்க கூட இருக்கிற பிற நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய அரசியல் மட்டம் வெவ்வேறு லெவல்ல இருக்கும். சாதாரணமாக உங்களுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய புரிதலும் அரசியல் மட்டமும் வேற லெவல்ல இருக்கும். அது வெவ்வேறு லெவல்ல தான் இருக்கும். அதனால பெரியாருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு கிரீம் ஆஃப் தி சொசைட்டி இருக்குல்ல, அல்லது மார்க்ஸோட பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர், ஈவன் நேரு, காந்தி, அவங்க எல்லாமே அந்த அரசியலோடு தங்களை இணைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கிரீமாக மேல இருந்தாங்கன்னா வெவ்வேறு லெவல்ல ஆட்கள் இருக்கும். அதுல இது எதுவுமே இல்லாம கீழே இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இது எதுவுமே இல்லாம கீழே இருக்கக்கூடியவங்க கீழேன்னு சொல்றதுனால வேறு அர்த்தம் இல்லை. அதுக்கு அந்த கீழே இருக்கிறவங்க மிக உயர்ந்த பதவிகள்ல வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அரசியல் ரீதியாக கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. 90களுக்கு பிறகு இங்க பொருளாதார சீர்திருத்தம்னு வந்தது. 89ல
கிளாஸ்நாஸ்ட் பிரஸ்ட்ராய்க்கான ரஷ்யால நடந்த சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், 2001 ட்வின் டவர் அட்டாக் அமெரிக்கால, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பிறகு அரசியல் மொழி உலக அளவுல மாறி இருக்குது. அரசியல் அகற்றல் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாவாக அரசியலற்ற மக்கள் இருக்கு. அரசியலற்று மக்கள் இருக்கிறது. ஒரு அன்பான சர்வாதிகாரி வந்து உங்களை சிறப்பானது ஒரு ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அன்பான சர்வாதிகாரி, கிளீன் சிஇஓ, இது எல்லாமே கோட்பாடற்ற அரசியலை முன்வைக்கிற ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற வேலையை பல பெரிய நிறுவனங்கள் முழு வேலையாக செய்கின்றன. அவங்க வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டப்பேரவையிலையும் மார்க்சிய ஈடுபாடு கொண்டவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட வேலை செய்யறாங்கன்னு கூட கடந்த காலங்கள்ல பேசியிருக்கிறாங்க. இப்ப அது ஓரளவுக்கு இப்ப நிறைவேறிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இப்போ பாக்குறோம். அது இல்ல, இப்ப அது அடுத்த கட்டமாக பெரியாரிசம் பத்தி பேசுறவங்க இருக்கக்கூடாது, அம்பேத்கர் பத்தி பேசுறவங்க இருக்கக்கூடாது. அம்பேத்கர் பேசலாம், ஆனா அது நாங்க அம்பேத்கரை எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ அப்படித்தான் அம்பேத்கரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அந்த பேட்ச் இருக்கு. அல்லது இந்த மாதிரி போர்க்குணத்தை மக்களுக்கு ஊட்டக்கூடியவர்களுடைய போதனைகள்ல இருந்து அவங்கள கடவுளாக்கி பெரிய ஐகானாக்கி சாராம்சத்துல அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே நடைமுறைக்கு ஒவ்வாதவை அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அதனால நாம சுத்தமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அரசியலற்ற ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கான முயற்சி அந்த பீரியட்ல இருந்து நடந்துட்டு இருக்குது. அது பல்வேறு இடங்கள்ல அது சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க நேருவை பத்தி பேசினா பலருக்கு பிடிக்காம போகும். அப்ப என்ன பிடிக்கும்? காந்தியை பத்தி பேசினா பிடிக்காது, நேருவை பத்தி பேசினா பிடிக்காது, அம்பேத்கரை பத்தி பேசினா பிடிக்காது, பெரியாரை பத்தி பேசினா பிடிக்காது, மார்க்ஸை பத்தி பேசினாலும் பிடிக்காது அப்படின்னு ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுடைய சாதி பிடிக்கும். பிறப்புல இருந்து உங்களுக்கு என்ன ஊட்டி வளர்க்கப்படுகிறதோ, புதிதாக எந்த கல்வி உங்களுக்கு வரவில்லையோ, அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்குது? நீங்க பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கு காது குத்துறது அல்லது வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதாவது நடந்ததுன்னா அது அந்தந்த குடும்பம் எந்த சாதியில இருக்குதோ அந்த சாதி பழக்க வழக்கங்களின் ஊடாக பல்வேறு சடங்குகள் வீட்டுக்குள்ள நடக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அம்மா அவங்க போற இடத்துக்கு உங்களை கூட்டு போறாங்க. எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க, அல்லது சர்ச்சுக்கு போறாங்க, அல்லது மசூதிக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். எந்த அடிப்படையில? கடவுள் கோயிலுக்கு ஏன்பா போறீங்க? அம்மா கூப்பிட்டா நீங்க போறீங்களேன்னு நீங்க பக்கத்துல போய் ஒரு குழந்தைய கேளுங்க, அதெல்லாம் அவங்க வளர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கையில தூக்கி வச்சுட்டு அவங்க கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு கூட்டு போறது ஒரு விதமான புகட்டப்பட்ட கல்வி தானே. அதுல என்னென்னலாம் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க? அவங்களுடைய மதம் என்னங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. இப்படி சிறு வயதுல இருந்து சரி தப்புங்கிற கேள்விகளுக்கே ஆட்படாமல் உங்களுடைய சிறு வயதுல இருந்து உங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்ட வேல்யூஸ் இருக்குல்ல, அதோட நீங்க வேற புதிதாக ஏதாவது ஒண்ணு உரசி பார்த்தா தானே நீங்க சரியான இடத்துக்கு வர முடியும். நீங்க உரசி பார்க்கிற வாய்ப்பையே அகற்றி விட்டு உங்களுக்கு முதல்ல பிறந்ததுல இருந்து உங்களுக்கு குடும்பத்துல என்ன கற்பிக்கப்பட்டதோ அந்த கற்பிதங்களோடு மட்டும் உங்களை இருக்க சொல்லிட்டா அதையெல்லாம் முன்வைத்து பேசுகின்ற அரசியல் மட்டும்தானே இங்க ஜெயிக்கும். சாதியை முன் வச்சு நடக்கக்கூடிய அரசியல், மதத்தை முன் வச்சு நடக்கக்கூடிய அரசியல், இது மட்டும்தானே நடக்கும். அதுதான் நடக்குது. அந்த அரசியலை நோக்கி உங்களை தள்ளுவதற்கு முந்தின ஸ்டெப்பு தான் அரசியல் அகற்றப்பட்ட ஒரு அரசியல்னு இவங்க முன். விஜயினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறாங்க. கோட்பாட்டு ரீதியாக இந்த கொள்கை இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடியது, இந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கு இந்த வேலைகளை எல்லாம் செய்தால் நாம இந்த விளைவுகளை சமூகத்துல பார்க்க முடியும், அதை அவசியம் செய்யணும்னு நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நீக்கப்பட்ட விஜய் கூட்டத்திலையும் பேசிய எவரும் பேசியதாக நான் பார்க்கல. அவங்க வந்துட்டு போனவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க எல்லாரும் வந்து விஜய்னா செய்வாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர என்ன செய்வாரு அப்படிங்கிறது இல்ல. அவர் செய்வாரு,
அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர, மாற்றம் என்ன மாற்றம் தான் தெரியல. மாற்றம் வரணும்ன்றாங்க. அது ஒரு ஃபீவர் மாதிரி மாற்றம் 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 அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம்ங்கிறது பின்னால போறதும் மாற்றம் தான், முன்னால வர்றதும் மாற்றம் தான். ஆனா எந்த மாற்றத்தை அவங்க விரும்புறாங்க? இவங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க முன்னேறி செல்வதை பேசுறாங்க. அவங்க அப்படி பேசலையே. திமுக எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது, கரெக்ட். அதனால ஆனா அது போதாது, நாங்க இதையெல்லாம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்ல. இப்போ திமுகவை எதிர்த்து விசிகாவும் கம்யூனிஸ்டுகள்லாம் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்காக. அவங்க கொடுக்குற பேப்பர் இப்படியா இருக்கும். அப்போ அந்த வேலையை விஜய் செய்தா தானே அவர் உண்மையிலேயே திமுகவையும் எதிர்க்கிறாரு, பிஜேபியும் எதிர்க்கிறாரு, நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை அரசியல் புரிந்தவர்கள்ட்ட அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு 0.01% கூட விஜய் முயற்சியே பண்ணல. அவர் வச்சிருக்கிற கூட்டத்தை மட்டுமே வச்சு தேர்தல் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறார். அவர் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது வெற்றி பெற்ற உடனே பனையூருக்கு வரணும், வேற எங்கேயும் போக கூடாதுன்ற அறிக்கை வரைக்கும் அவர் அப்போ இன்றைய தேதியில விஜய் ஆட்சிக்கு வருவது உறுதி. அதனாலதான் அவர் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ வெற்றி ஆன உடனே எங்கேயும் சுத்திராதீங்க, யார்ட்டையும் சிக்கிறாதீங்க, இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அந்த கேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, அண்ணன் சொல்லிட்டாரு இனி அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு, உறுதியா நம்புவாங்க. ஒருவேளை முடிவுகள்ல அவங்க சொன்ன மாதிரி நடக்கலன்னா அது ஒரு பெரிய கிரைசிஸ கொண்டு விட்டுடலாம். ஏன்னா ட்ரம்ப் தோத்து போவாரு, ஜோ பைடன் ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் தோத்து போனதை ஏற்க முடியாத அமெரிக்கர்கள் கேபிட்டல் ஹாலை தாக்குனாங்க. அவங்களுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பாக செயல்படக்கூடிய மாளிகையை தாக்குனாங்க. அது ஒரு கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்வாக இருக்கு. இங்க நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. அந்த அளவு தான் இருக்காங்க விஜய் ரசிகர்களும். தெரியலையே, ரீல்ஸ் என்று வரக்கூடிய விஷயங்களை யாராவது பாக்குற நண்பர்கள் அனுப்புறாங்க, அல்லது அவங்க அனுப்பின ஒரு ரீலை பார்த்ததுக்கு அப்புறம் மேல தள்ளி அடுத்தாப்புல 4 பாக்குறோம்னா அதுல 1-2 வீடியோவோட கண்டென்ட் அபாயகரமான கண்டென்ட்டாக இருக்கு. ஆனா இதை ஒரு அரசியலா பார்க்காம இதை நெறிப்படுத்தக்கூடிய வேலையை அவர் எதுவுமே செய்யல. இதை இன்னும் அவர் செய்யல. அவர் மாறாக இப்படி இந்த உணர்வை மேலும் கிளப்பி விடுற மாதிரி தான் அவர் செய்யறாரு. ஏன்னா அவர் பொறுப்பேற்பதற்கு முன்னால என்ன செய்யணும், இயல்பாக நம்ம பேசுனதுடைய தொடர்ச்சியாகத்தான் வருது. எல்லா கோயில்களுக்கும் போறாரு, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போறாரு. கோவில்னா அது பர்டிகுலரா ஒரு இடத்தோட நிக்குது, அதனால நான் கரெக்ட் பண்ணி சொல்லணும். எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போறாரு. இன்னைக்கு நாகூர் வேளாங்கண்ணி போறாருன்னு நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன். போயிருக்காரா இல்லையான்னு. நாளைக்கு போறாராம், நைட்டு போய் ஸ்டே பண்றாரு, நாளைக்கு நாகூர் வேளாங்கண்ணி போறாரு. நாகூர் வேளாங்கண்ணி போறாரு அப்படின்னு. அப்ப என்ன, பதவி ஏற்பதற்கு முன்னால எல்லா கடவுளையும் போய் வழிபட்டு விட்டு விடுவது. கேம்பெயின் பண்ண கூட இவ்வளவு வரல சார் அவரு. அதான் எனக்கு ஆச்சரியமா. கேம்பெயின் கூட இவ்வளவு பொறுப்பா அவரு போல. கேன்சல் வரன்றாரு, வரமாட்டாரு. ஃபுல்லா 234 தொகுதி கூட போல அவரு. ஆனா இந்த கேப்ல கோயிலுக்கு கரெக்டா போயிடுறாரு, எல்லா கோயிலுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு கரெக்டா போயிடுறாப்புல. இதுதான் இதுல ஒரு என்ன அரசியல் செய்தி இருக்குது அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு மேல பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு அப்படின்றது என்ன? 40% வாக்குகளை திமுக அதுக்கு மேலேயே பெறும்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க சொன்ன டென்ட், எரோஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பொருத்தி பார்த்து 40-35 ஒரு வேளை குறைஞ்சதுன்னா நான் 45% கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புறேன். அது 50% போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் உண்மையிலேயே இருந்தது. ஆனா இவருடைய கேம்பெயின்ல வந்த சர்ச்சைகள் அல்லது அதுல அந்த கூட்டம் மக்கள் மனசுல ஏற்படுத்தக்கூடிய தோற்றப்பிழை, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மக்களை மாற்றி இருக்குதுன்னு ஒரு செய்தி ஓங்கி அடிக்கிறாங்கல்ல எல்லாரும். அதன்படி திமுகவுக்கு வர வேண்டிய 50 போய் இப்ப 40-45 வந்துட்டாங்கன்னா அடுத்து வருபவர் நிச்சயமாக 10%க்கும் கீழே தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். அப்படி 10%க்கும் கீழே இருந்தாங்கன்னா 180-210 ஸ்வீப் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் திமுக கூட்டணிக்கு இருக்கிறதாக நான் நம்புறேன்.
நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். இந்த தினம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு பேசுனதுலயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேவா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.